இந்த வீடியோ நம்ம ரெக்கரிங் டெசிமலை எப்படி வல்கர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ரெக்கரிங் டெசிமல்னா என்ன? இந்த மாதிரி மேலே பார் போட்டிருப்பாங்க, குறிப்பிட்ட நம்பருக்கு மேலே பார் போட்டிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இதே நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு மீனிங் என்னென்னா இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கு மீனிங் என்ன? 0.37 பார். இதுக்கு மீனிங் என்னென்னா 0.373737 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் மீனிங். வல்கர் ஃப்ராக்ஷன்னா ஃப்ராக்ஷனில் அந்த கொண்டு வரணும். இந்த நம்பரை வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இது 0.37 மேலே பார். இப்போ இந்த இது எப்படி மாற்றுறதுன்னா, 37 கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 டெசிமல் இருக்குது. ஸோ 2 டெசிமல்னால் 999. அங்கே எத்தனை டெசிமலுக்கு பார் இருக்கோ அத்தனை டெசிமலுக்கு நம்ம 9 போடணும், அத்தனை 9 போடணும், அவ்வளோதான். இதுக்கடுத்து இந்த இது வந்து இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். முடியலைன்னா அப்படியே விட்டுறலாம். இதை வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த நம்பரை எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ 3.142857. ஓகே, இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பரை இப்படி எழுதுங்க. ப்ளஸ் இந்த பார் கீழே இருக்க நம்பர் 142857. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 6 டைம்ஸ் ஆஃப் 9. ஓகே, இப்போ 3 ப்ளஸ் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம்னா 3.142857 by 99999 இப்படி எழுதலாம். இவ்வளோதான். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கணும். இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த சம்மில் அவங்க டேரெக்டாக இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. இப்போ மூணாவது சம் என்னென்னு பார்க்கலாம். மூணாவது சம் என்னென்னா 2.8768. இல்லை, இந்த 768 மட்டும்தான் ரிப்பீட்டு, அதாவது ரெக்யூரிங் நம்பராக வரும். இப்போ இந்த சம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 2.8768. இதில் வந்து பார்த்திங்கன்னா பார் வந்து 768 மட்டும்தான் இருக்குது. இதுக்கு மீனிங் என்னென்னா 2.8 வந்து அப்படியே இருக்கும். 768 திரும்பி 768 திரும்பி 768 எக்ஸெட்ரா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இது எப்படி பண்ணுறதுன்னா அதே மாதிரி 2 ப்ளஸ் இப்போ இந்த இது பாயிண்ட்டுக்கு எடுத்து வர நம்பர்ஸ் எப்படி பண்ணணும்னா, வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை நைன்ஸை போட்டுருவோம். பட் இந்த இதில் எப்படி பண்ணணும்னா இந்த நம்பர் அப்படி எழுதி மைனஸ் பார் இல்லாமல் இருக்க நம்பர் 8. ஸோ 8 போடணும். டிவைடட் பை மொத்தம் பார் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 3 இருக்குது. ஸோ 999. அந்த பார் இல்லாமல் இருக்கிறது ஒரு நம்பர். ஸோ அதுக்கு 0 போடணும். பார் இருக்கிறதுக்கு 9 போடணும், இல்லாததுக்கு 0 போடணும். போட்டு இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 + 8760 by 999 0 அடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 2 + 876 by 999 இப்படின்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியும். எப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை நாள் வகுப்படும்னா 3ஆல் வகுப்படும். ஸோ 3ல் போட்டோம்னா 2 மீன் 2 27 = 9. இந்த 2 இந்த இது பார்த்திங்கன்னா 3. ஸோ ப்ளஸ் 292 by 333. இதை வந்து எப்படி எழுதணும்னா 292 by 333. இதுதான் ஆன்சர்.